திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சி இருந்துச்சுல்ல. அவங்க முதல்ல போய் ஆதரவு குடுத்தாங்கல்ல. அவங்களுக்கு அமைச்சரவையில பங்கு இருக்குல்ல. மாணிக் தாக்கூர் வந்து 2 எம்பி 2 மந்திரி வாங்க போறேன்னு சொல்லியிருக்கார்ல. அப்ப அதையே நீங்க குதிரை பேரத்துல சேர்க்கல? அப்ப கூட்டணி அமைச்சரவைன்னு ஒண்ணு வந்தா, அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு அமைச்சரவை பங்கு கேட்பாங்க அப்படின்னு எல்லாம் தெரியும். திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு சொல்லல. அவர் கட்சி ஆரம்பிச்ச அன்னைக்கே சொன்னாரு, நான் வந்து ஆட்சியில பங்கு குடுப்போம், அதிகாரத்தில பங்கு குடுப்போம்ன்னு. அவர் அன்னைக்கு சொன்னத இன்னைக்கு செய்றாரு. அமைச்சரவையில் பங்கு குடுப்பது அப்படிங்கிறது பேரம் அப்படின்னு ஆகுமா? அப்ப நீங்க ஏடிஎம்கே கூட எதுக்காக கூட்டணி போல? திரு சி.வி. சண்முகம் பகிரங்கமா சொன்னாரு. அந்நியார் வந்து ம ம ராஜ்யசபா குடுத்தேன்னு சொன்னீங்கல்ல, குடுங்க குடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. கடைசி வரைக்கும் பேசுனாங்க. வீடு வரைக்கும் வந்தாங்க. இவர் குடுக்கவே மாட்டேன்ட்டாருன்னாங்க. அப்ப ராஜ்யசபா சீட் கேட்டீங்களா இல்லையா நீங்க? எதுக்கு நீங்க வந்து ராஜ்யசபா சீட் ஜெயிச்சீங்களா? அவ்வளவு எம்எல்ஏ வச்சிருந்தீங்களா? அப்ப நீங்க அது பேரத்துல சேராதா? எங்களுக்கு இவ்வளவு சீட்டும் குடுங்கன்னு சொல்லி அதானே பேரம். அப்ப நீங்க ராஜ்யசபா சீட் கேட்டீங்க தானே திரு சி.வி. பதிவு பண்றாரு. சரி இப்ப ராஜ்யசபா சீட் வாங்குனீங்களா இல்லையா? திரு சுதீஷ் அவர்கள் உங்களுடைய சகோதரர் வந்து எம்பியா இருக்கிறாரா இல்லையா? அப்ப எது பேரம்? அப்ப நம்ம வந்து சும்மா நம்ம வந்து அவங்கள சொல்லிட்டு அமைச்சரவையில பங்கு எடுக்காம விட்டோம்னா, ஒரு திரு விஜய் அவர்கள் ரோசப்பட்டு எப்படி அந்நியார் வந்து சொன்னாங்க, அந்த ரேடன் பண்டிட்டுடைய நியமனத்த திரும்ப ம். பெறுங்கன்னு. ஐ வில் ரீதிங்க் அப்படின்னாரு. பண்ணிட்டாரு. அது மாரி இப்படி உசுப்பேத்தி விட்டு, அவர் அமைச்சர்கள் பங்கு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னு, அவங்க வந்து வெளிய வாசம் ஆயிட்டாங்கன்னா, திருப்பி அந்த தொங்கு சட்டசபை நிலைமையோ அப்ப நம்ம எல்லாருக்கும் முக்கியத்துவம். அந்த ராஜதந்திரமா வியூகமான்னு தெரியல.